செய்ய போகிறது என்னென்னா மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம 65 செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 1/4 கிலோ சோயா சங்க்ஸ். இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம வாட்டர் விட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம 1 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம எடுத்து ஒரு இப்போ நம்ம கழுவுனதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். அப்போனா தான் அடுத்து நம்ம வேக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வேக போட்டு வச்சுருக்கோம். இந்த குழஞ்சிரும். அதனால் லைட் ஹீட் ஆனாலே அமர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா அது பொதும்பி நின்றுடும். அதில் நம்ம புளிஞ்சு எடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி அமுக்குனா தண்ணி வெளியே வரணும். அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒன்று எடுத்தால் இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதை பார்த்துட்டாலே நீங்கள் அமர்த்திடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி இல்லாமல் புளிஞ்சு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். புளிஞ்சு எடுத்துக்கிறணும். இதில் மெயினாக ஒரு என்னென்னா தண்ணி இருக்கக்கூடாது. எண்ணெயே உறிஞ்சிரும். நம்ம ஊற்றுற எண்ணெய் ஃபுல்லாக மீன் மேக்கர் உறிஞ்சி வச்சுக்கணும். அதனால் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இறுக்கமாக புளிஞ்சு தண்ணி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துட்டோம். புளிஞ்சு எடுத்தது இந்த இருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கு இப்போ நம்ம சேர்க்க போகிறது எல்லாமே வீட்டு பொடி மட்டும்தான். இதில் கடைப்பொடி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோமா? இது சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். இது காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது பெப்பர், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இது மல்லித்தூள். இது கரம் மசாலா. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஆஃப் லெமன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். டேஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு. இது 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு அவங்கவுங்க இதுக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் போடுவோம். மஞ்சள் பொடியுமே உங்களுக்கு வேணா ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. இது 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் உப்பு, நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா போய் சார்ந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது மேலே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இருக்குல்ல, அது ஊற்றிக்கிடலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம போட்டுட்டு நம்மளுக்கு உப்பு உரப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு அது பிடிக்காதவங்க பொரிச்சும் பார்க்கலாம் கொஞ்சோன்னு போட்டு. இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில் நல்லா புகை வந்தோடனையும் கடலெண்ணெய் அதை ஊற்றி நான் பொரிச்சு எடுக்க போகிறேன் இன்றைக்கி. அதை உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறது பிடிக்கலைனாலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த சோயா சங்க்ஸை தூக்கி உள்ளே போட்டு நல்லா பெரட்டி சுருள பெரட்டி எடுத்தீங்கன்னாலும் அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு எடுக்கிறதும் ஒரு வித டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பொரிச்சு தான் எடுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மேலே புகையாக வருது. இப்போ இதில் ஒரு சோயா சங்க்ஸ் எடுத்து உள்ளே இப்படி போட்டு பார்க்கணும். நல்லா பொரிஞ்சு வருது. அப்போ நம்ம அடுத்த மீல் மேக்கர் போடலாம். இப்போ நம்ம அடுத்து ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம்.
2 மினிட்ஸ் விட்டு பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து எண்ணெயோடு சேராமல் சோயா சங்ஸோடு இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து இது பண்ணால் தான் எண்ணெய் கீழே வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம டேஸ்டியான எம்மியான சோயா சங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சந்திப்போம் அடுத்த சமையலில். பாய் பாய்.